இந்த பொண்ணை அடாப்ட் பண்ணி கூட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு பயங்கரமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி சொல்லி பொண்ணு பாட்டிலே சொல்லியிருப்பேன். அதனால இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னா அந்த பொண்ணை எந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து கூட்டு வந்தாங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறாங்க. பட் அந்த பொண்ணு என்ன நடந்தாலும் நான் ஆர்ஃபனேஜுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஃபனேஜை விட்டு வெளியே போய் நடந்தே அவங்க வீட்டுக்கு வந்து போய் நைட்டு வந்து சேர்றா. அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ அவங்க அம்மா நார்மலாக வந்து போய் குளிச்சுட்டு தூங்கு அப்படி சொல்லிடுறாங்க. அதுலேருந்து இவ யோசிச்சுட்டே இருக்கா, அந்த தங்கச்சினால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம் நம்ம லைஃப்பில் அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கிளம்பி ஒரு நாள் ஒரு தீம் பார்க் வந்து போகிறாங்க. அங்கே போய் அந்த குழந்தை வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கப்பவே ஹீரோயினுக்கு வந்து யோசனை, நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ஹாப்பியாக பழைய மாதிரி மாறிடும் அப்படி சொல்லிட்டு குட்டி பொண்ணை வந்து இங்கேயே விட்டுட்டு போயிடுறா. பட் கொஞ்ச நேரத்துலேயே அவனால் அப்படி போக முடியாமல் திரும்பி வந்து அந்த பொண்ணு தேடுறப்போ உண்மையாகவே அந்த பொண்ணு காணாமல் போயிடுது. இப்போது வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே ஹீரோயின் இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடறா. இப்போ இவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சு போயிடுது அந்த குழந்தை தொலைஞ்சு போயிடுது அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை தொலைஞ்சு போனதுலேருந்து அவங்க அம்மா குடிச்சு தன்னோட லைஃபையே கெடுத்துக்கிறாங்க. இதனால இவ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா.